என் கார்ல வந்து இப்போ ஒயர்லாம் வந்து எலி கடிச்சு விடுது உள்ளே. ஐயோ அது ரொம்ப தொல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, பின்னால பேனட்டுக்குள்ள எப்படியோ போயிருது, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. தீர்வு இல்லாம இல்ல, அவங்களுக்கு தீர்வு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரேட் மெஸ்ஸி தான். இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்துடும். இந்த அலுமினியம் மெட்டீரியல்ல வந்து உங்களோட வண்டிக்கு பேஸ்மெண்ட்ல நான் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதை தாண்டி அது போகுமான்னு கேட்டா போகாது. ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல சொல்யூஷன், அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, ரேட் மிஷின். ஸோ இந்த ரேட் மிஷின் போயிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இருக்கு. இது காம்போ பேக்கோட வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு மேனுவல் வேணும்னா மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் வேணா ஆட்டோமேட்டிக். இந்த 70 பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட 3 பிராண்டு கிட்ட வந்துட்டு என்கிட்ட அவைலபிள் இருக்கு. ப்ரெவென்டோ, இந்த ப்ரெவென்டோங்கிற பிராண்ட்லயும் என்கிட்ட 70 மேட்ஸ் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு பிளாக் வித் சில்வர், பிளாக் வித் ரெட், பியூர் பிளாக், இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் கலர்ல என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர்ல நான் கொடுத்துருவேன். இந்த வண்டிக்கு வந்து சீட் கவர்ஸ் பாத்தீங்கன்னா நாப்பாங்கிற மெட்டீரியல்ல வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நாப்பால இது வந்துட்டு ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும், பிளஸ் வந்து உங்களுக்கு சொட்டிங் ஆகாது. ஸோ அவங்க வந்து இன்டீரியருக்கு மேட்சிங்கா கேட்டதுனால பிளாக் வித் ஐஸ் கிரே. இப்போ அந்த ஃபினிஷிங்ல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் ஜிபி ரோடு தான் வந்திருக்கோம். ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா M3 கார் அக்சசரிஸ். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கார் அக்சசரிஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே A to Z உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வரும்போது நம்ம சேனல் பேர் சொல்லி விசிட் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் பண்ணி வைப்பாங்க. ஷாப்புக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா M3 கார் அக்சசரிஸ் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தால் கூட டைரெக்டாக வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மதுரையில், திருச்சியில் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன் மூலியம் டெலிவரி கூட அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் போயிட்டு என்னென்ன பிராண்ட் வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஸோ அது கஸ்டமர்ஸ் ரிவ்யூவோட நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பின்னாடி வந்து கார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காரோட ஓனர் தான் கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க, என்னென்ன அக்சசரிஸ் போட்டுருக்காங்க சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ கார் அக்சசரிஸ்? நான் அம்பத்தூர் அடுத்து திருமலையிலேருந்து வந்திருக்கேன். திருமலையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே ப்ரோ. இங்கே M3 கார் அக்சசரிஸில் என்ன ரேட்டு பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் வாங்கியிருக்கோங்க உங்கள் காருக்கு? ஓகே சார், நான் பார்த்தீங்கன்னா என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்கேன் வித் ரிவர்ஸ் சென்சாரோட. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு வந்து ரேட் மெஷர்னு சொல்லிட்டு இந்த எலிலாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு அதுவும் போட்டிருக்கேன். ஸோ M3 கார் அக்சசரிஸில் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க? கார் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு இருக்குது ப்ராடக்ட்ஸ்லாம். பட் நம்ம அங்கே லோக்கல் ஷாப்பில் பார்க்கறதுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60% டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. பட் இங்கே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸிங்? கண்டிப்பாக. M3 கார் அக்சசரிஸில் ஓனர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்காரு? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நான் வரும்போது பயந்துட்டே வந்தேன் ஆக்சுவலாக. ஜிபி ரோடில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஹோல்சேல் மார்க்கெட்டு நிறைய வரும், பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, வந்த உடனே ரொம்ப வாமா வெல்கம் பண்ணார். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் காட்டினார். A to Z நிறைய வச்சிருக்காரு. சும்மா இந்த லோக்கல் சைனீஸ் ப்ராடக்ட்லாம் இல்லை, எல்லாமே பிராண்டட் வச்சிருக்காரு. மை டிபிஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்லெட், தென் அன்பிளக், அந்த மாதிரி எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் வச்சிருக்காரு. எல்லாம் என்னென்ன ரேஞ்ச் வருது எல்லாமே வந்து நம்ம கிளாரிட்டி கொடுத்தாரு. உங்க நம்ம பர்பஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து GPRS அண்ட் தென் மேப்பு அண்ட் தென் மியூசிக் செட்டு தான் மெயின் பண்ணணும். ஓகே, அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ரேஞ்சில் போங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 4-5 வெரைட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஓகே சூஸ் பண்ண வச்சு. ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஷாப்ல புதுசா என்னென்ன பிராண்டு கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ மக்களுக்கு எந்த மாதிரி இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிராண்டட் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவங்களுக்கு பட்ஜெட் வைஸும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நிறைய பிராண்டட் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு சர்வீஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து குறையே இல்லாம தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இனிமேலும் நம்ம வந்து எந்த குறையும் இல்லாம தான் அவங்க
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நிறைய கார்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது. அந்த கார் ஓனருக்கு என்னென்ன அக்சசரி போட்டிருக்காங்க சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அது இல்லாம சர்வீஸ் முடிஞ்சோடனே அந்த சர்வீஸ் வந்து எப்படி பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதில் போஸ்ட் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் எத்தனை இன்ச்ல இருந்து இருக்கு? இப்போ வந்து 9 இன்ச்சஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருக்கு. 9 இன்ச்சஸ்ல இருந்து 10 இன்ச்சஸ் வந்துச்சு. 10 இன்ச்சஸ்ல டுவல் நாப் இருக்கு. டுவல் நாப்பே நம்மளுக்கு வந்து சிங்கிள் நாப்பா கூட கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ டுவல் நாப்லயே உங்களுக்கு 11.5 இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இன்ச்சஸ்ல வந்து நமக்கு வந்து எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்துருச்சு. டைமண்ட் 2K. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 11.5 இன்ச் உங்களுக்கு இது நாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 2K ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து 11.5 இன்ச்சஸ்லயும் என்கிட்ட இருக்கு, 11.8 இன்ச்சஸ்லயும் நம்ம கிட்ட இருக்கு. வித் 360 சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும். 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய 4GB ரேம் வந்து ஃபிளாஷா வந்து ஆரம்பிச்சிருச்சு. 2GB என்ன செய்வாங்கன்னா ஃபிளாஷ் பண்ணி உங்களுக்கு 4GB கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்துடும். வித் 360 ஆப்ஷன் இதுல இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல நான் 360 கேமரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த சிஸ்டம் போட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்க கேமரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வாரண்டி கேரண்டி? எல்லாமே என்கிட்ட வாரண்டி கேரண்டியோட தான் இருக்கு. வாரண்டி இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே என்கிட்ட வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, கேரண்டியும் இருக்கு, சர்வீஸ் வாரண்டி கூட நான் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் என்கிட்ட இன்ஃபினிட்டியில உங்களுக்கு வந்து எத்தனை வகையான ஸ்பீக்கர் வேணுமோ எல்லா பிராண்டடுமே இருக்கு. இப்போ இன்ஃபினிட்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்பா இருக்கு, ஆல்பா போயிட்டு உங்களுக்கு பிரைமஸ் இருக்கு, பிரைமஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு, கப்பாசிட்டிஸ் கூட என்கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, இதை நான் ரெஃபர் பண்றப்ப கேட்பாங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பியா செகண்ட் காப்பியா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணவும் முடியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தான். ஹார்மன்லயும் என்கிட்ட இன்ஃபினிட்டியும் இருக்கு, உங்களுக்கு JBL இருக்கு. JBLலயும் கிட்டத்தட்ட என்கிட்ட 3 சீரிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GTO சீரிஸ் எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு CS சீரிஸ் வரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிளப் சீரிஸ், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 1 இந்த மாதிரி சீரிஸ்ல வந்து என்கிட்ட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, என் கார்ல வந்து இப்போ வயர்லாம் வந்து எலி கடிச்சு விடுது உள்ளே. ஐயோ அது ரொம்ப தொல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. என் கார்ல வந்து பேட்டரி வயரை கரம்பிச்சு, முக்கியமான வயரை கரம்பிச்சு, பின்னால பேனட்டுக்குள்ள எப்படியோ போயிருது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அவங்களுக்கு தீர்வு இருக்கா? தீர்வு இல்லாம இல்ல, அவங்களுக்கு தீர்வு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரேட் மெஸ்ஸி தான். ஓகே, ரேட் மெஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். இந்த அலுமினியம் மெட்டீரியல்ல வந்து உங்களோட வண்டிக்கு பேஸ்மெண்ட்ல நான் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதை தாண்டி அது போகுமான்னு கேட்டா போகாது. ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல சொல்யூஷன், அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, ரேட் மிஷின். ஸோ இந்த ரேட் மிஷின் போயிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இருக்கு. இது காம்போ பேக்கோட வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு மேனுவல் வேணும்னா மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் வேணும்னா ஆட்டோமேட்டிக். ஸோ மிஷின்ன்றது எப்படி வேலை செய்யாது? ஸோ இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இது ஹார்டா ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஈஸியா நீங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியில வந்து பிளஸ் மைனஸ் நம்ம கரெக்டா வச்சுட்டு பார்க்கிங் மீட்டரப்போ நம்ம ஆன் இந்த சுவிட்ச் ஒன்று இருக்கும் அதுலேயே. ஸோ அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டா போதும், அல்ட்ரா நாய்ஸ் சவுண்டு மைல்டா ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட்ல வந்து அது வந்து நம்மளுக்கு இதாயிடும். ஸோ வித் ஸ்ப்ரேயும் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டினஸ் முக்கியம். குழந்தைங்க யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்ல மாஸ்க் போட்டு கையில கிளவுஸ் போட்டு இப்போ கொஞ்சம் 4 கார்னர்லயே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த ஸ்ப்ரேவை. ஓகே, ஸோ இனி யாருமே கவலைப்பட வேணாம். உங்க கார்ல வந்து எலி தொலை இனிமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு எலி தொலை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நேரா வந்து ஜிபி ரோடு வந்தீங்கன்னா M3 கார் எக்ஸசைஸ் நீங்க கூகுளில் தட்டினா கூட மேப் வந்து அக்யூரேட்டா வரும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பை பண்ணீங்கன்னா, அதாவது வீட்டில் இருந்து நீங்களும் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இல்லை நீங்க காரை வந்து டைரக்டா ஷாப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களும் இன்ஸ்டலேஷன் வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட்டாவே இருக்கும். ப்ரோ இப்போ இந்த கார் கஸ்டமர் வந்து என்ன அக்சசரிஸ் போட்டிருக்காங்க? ஓகே, இந்த பிராண்ட் ஐட்டம் நியாஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா அவங்க கேட்டது வந்து சன்ஃபிலிம் கேட்டாங்க, ப்ளஸ் டோர் வைசர்ஸ், லோயர் கேர்னிஸ் எல்லாமே கேட்டாங்க. சன்ஃபிலிம் வந்து அவங்க எப்படி கேட்டாங்கன்னா இந்த வெயில் சம்மர் வந்து எனக்கு பயங்கர வெயிலா இருக்கு, உள்ள ஏசி இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு 4-5 பிராண்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க எல்லாத்தையும் நான் டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன். அதுல இருந்து அவங்க பெஸ்டா சஜஸ்ட் பண்ணது ஒன்று இருக்கு அதுல. ஸோ அதை வந்து அவங்களுக்கு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா IRங்கிற பிராண்டு. ஸோ இது வந்து மேட் இன் டைவானோடைய பிராண்டு. 99% வந்து ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும், நமக்கு 99% வந்து ஆன்டி கிளாரிங் பண்ண கொடுக்கும். ஸோ இந்த பிராண்ட்ல தான் அவங்களுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல வந்து நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேலியோங்கிற பிராண்ட்ல வந்து டோர் வைசர்ஸ் பண்ணியிருக்கேன், சில்வர் லைனோட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சில்வர் லைன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SS-ல வரும். இது துருப்பிடிக்குமான்னு கேட்டா உங்களுக்கு துருலாம் பிடிக்காது. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து இன்ஜெக்ஷன் கேரண்டியா சொல்லலாம், 100% கேரண்டியா நான் சொல்லுவேன். இது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல வந்து ஃபினிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே பிராண்ட்ல வந்து உங்களுக்கு லோயர் கார்னிஷும் பண்ணியிருக்கேன்.
சேம் அந்த கைலியோங்கிற பிராண்ட்ல வந்து உங்களுக்கு ஹேண்டில் குரோம் ஆல்சோ நான் அதை உங்களுக்கு finish இது பண்ணி எல்லாமே வந்து கொடுத்திருக்கேன். ஸ்டேன்லெஸ் ஸ்டீல் தானே இது? ஸ்டெயின்லெஸ் இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் குரோம் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வராது. இப்போ இந்த ஹேண்டில் குரோம் பண்ணா துருப்பிடிக்குமே அப்படின்லாம் நிறைய பேருடைய தாட் இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹேண்டில் குரோம் வந்து உங்களுக்கு துருப்பிடிக்குமான்னு கேட்டா கம்பல்சரி துருப்பிடிக்காது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது வேற என்ன அடிஷனலா போட்டிருக்காங்க? இதுக்கப்புறம் அவங்க அடிஷனலா போட்ட வந்து சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நாப்பாங்கிற மெட்டீரியல்ல சீட் கவர்ஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் இப்போ வந்து ரியர் பம்பர் பியூர் எஸ்எஸ்ல வந்து நம்ம வந்து ரியர் பம்பர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சீட்டு கவர் வந்து என்ன மாதிரி போட்டிருக்கீங்க? இந்த வண்டிக்கு வந்து சீட் கவர்ஸ் பாத்தீங்கன்னா நாப்பாங்கிற மெட்டீரியல்ல வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நாப்பால இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும். பிளஸ் வந்து உங்களுக்கு சொட்டிங் ஆகாது. ஸோ அவங்க வந்து இன்டீரியருக்கு மேட்சிங்கா கேட்டதுனால பிளாக் வித் ஐஸ் கிரே. இப்போ அந்த ஃபினிஷிங்ல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க இன்டீரியருக்கு மேட்சிங்கா இருக்கும் பிளாக் வித் சில்வர். இப்போ இந்த மாதிரி வந்து உங்க வண்டிக்கும் இதே மாதிரி இன்டீரியருக்கு மேட்சிங்கா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸும் இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளோட M3 கார் அக்சஸரிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சாரோடைய காருக்கு 2007 மாடல் மாருதி 800 அது வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டிக்கு வந்து சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜா தான் வந்திருந்தது. சாரோட வண்டி எடுத்து வந்திருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வண்டிக்கு வந்து 2007 வண்டிக்கு வேற லெவல்ல நம்ம பிரீமியமா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு லோ மாடலா அவங்க கொண்டு வந்திருந்தாலும் இப்போ வந்து ஹை மாடலா வேற லெவல்ல டாப்பா மாத்தி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட் கவரா இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு ஃபுல்லா குரோம் ஐட்டங்கள் அண்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்பாய்லர் அண்ட் ஆண்டனா நிறைய ஐட்டங்கள் நம்ம இதுக்கு போட்டிருக்கிறோம். இது அந்த வண்டியுடைய லுக்குகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப அருமையா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து லிமிட்டடா தான் போடணும்னு வந்தேன். ஏன்னா இங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐடியா கொடுத்து இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு மனசு திருப்தி எப்படி சார் இருக்கு? உங்க வண்டி வரப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? ஓகே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாரும். இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஓகே, நீங்க ரொம்ப ஹாப்பி தானே? பிரைஸ் வைஸ், அதாவது விலை விஷயமா வந்து ரேட் விஷயமா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும்? நல்ல வந்து ரீசனபிள் ரேட் தான். ஓகே ஓகே, வெளியெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஜிபி ரோட்ல யாரும் தராத அளவுக்கு பிரைஸ் பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். M3 கார் அக்சஸரிஸ் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். உங்களுடைய கார்களையும் நீங்க எடுத்துட்டு வாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறது வந்து நம்ம 70 மீட்டர் பாக்குறோம். இந்த 70 மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 3 பிராண்டு கிட்ட வந்து என்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்ராக்ங்கிற பிராண்ட்ல வந்து என்கிட்ட 70 மீட்டர் இருக்கு. ஸோ இது வந்து பிளாக் வித் சில்வர்ல இருக்கு, பிளாக் வித் ரெட் இருக்கு, பியூர் பிளாக் வேணா பியூர் பிளாக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவென்டோ. இந்த பிரவென்டோங்கிற பிராண்ட்லயும் என்கிட்ட 70 மீட்டர்ஸ் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு பிளாக் வித் சில்வர், பிளாக் வித் ரெட், பியூர் பிளாக் இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் கலர்ல என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர்ல நான் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் ஆட்டோடெக்குங்கிற பிராண்ட்ல இருக்கு. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 70 மீட்டர் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் மேட். இது பாத்தீங்கன்னா LLM மேட்னு சொல்லுவாங்க. இது வந்து GFX அப்படிங்கிற பிராண்ட்ல என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த மேட் என்னோட ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் வெதருக்கு வந்து யூஸ் ஆகும். ஈஸி மெயின்டெனன்ஸ். இது லைஃப் லாங் இந்த மேட் உங்களுக்கு வந்து சூப்பரா குவாலிட்டியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட். இப்போ நம்ம வந்து PVC மேட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்றது. ஆனா இந்த மேட் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. உங்க வண்டி இப்போ ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே என்கிட்ட ரெடியா இருக்கு. ஸோ டிரைவர் சைடு, ஃபோர் டிரைவர் சைடு, பின்னாடி பேசஞ்சர்ஸ். ஸோ இது வந்து வெல்க்ரோல வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். இது வந்து எங்கேயுமே நம்ம கட் பண்ண போறதும் கிடையாது, பேஸ்ட் பண்ண போறதும் கிடையாது. ஸோ இது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ல திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். இதுல வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. பிரவென்டோங்கிற வந்து இந்த 2-in-1 மேட்னு சொல்லுவோம் இதை. இப்போ இந்த மேட்டு என்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோர் மேட்டும் உங்களுக்கு கவர்ட் ஆயிரும். பிளஸ் அதுலயே உங்களுக்கு 70 மேட்டுக்கு வர மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ் கிளீனிங்ல இதுவும் உங்களுக்கு வந்து கவர்ட் ஆயிரும். இதுவும் நீங்க தாராளமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துட்டோம்னா ஃபுல் ஃப்ளோர் மேட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு அட்டாச்சா வந்துடும், இதுவும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்டா இருக்கும். இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ல உங்களுக்கு. ஸோ இதோட காஸ்ட் வைஸ் எல்லாமே டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அவங்க ஃபுல் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இல்லை நேரடியாக வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் காருக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர்ஸ். இங்கே சாம்பிள்ஸ் வந்து கொஞ்சமாக தான் காட்டிருக்காங்க. ஸோ இதை விட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியர் பம்பர்ஸ் எல்லாம் காட்டுங்க. பியூர் SS வேணும் அப்படின்னா பியூர் SSல நம்ம கிட்ட வந்து ரியர் பம்பர் வரும். இல்ல பியூர் SSல வந்து இந்த மாதிரி ஸ்டெப் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்டெப் வச்ச மாடல் இருக்கு. பியூர் பிளாக் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்புறது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் விரும்புறாங்க. அவங்களுக்கே இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கு. OV மாடல்லே ரியர் பம்பர் இருக்கு.
சைடு ஸ்டெப்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எம்எஸ் வித் ஏபிஎஸ் குவாலிட்டியில குவாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பிராண்டட் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிட்ரக் இருக்கு, எம்டெக் இருக்கு, இன்னும் நிறைய பிராண்டட்ல வந்து நம்ம வந்து சைடு ஸ்டெப்ஸ், ரியர் பம்பர் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணோம்னா லொகேஷன் வந்து எக்ஸாக்டா நீங்க சொல்லுங்க. இப்போ எக்ஸாக்ட் லொகேஷன், நம்ம லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் இருக்கும். எல்ஐசி பில்டிங்ல இருந்து உங்களுக்கு செகண்ட் லெஃப்ட் மெர்சடிஸ் ஷோரூம் ஒன்று வரும். இப்போ மெர்சடிஸ் ஷோரூம் லெஃப்ட் நம்ம எடுத்தோம்னா இப்போ ஒரு 9-10வது கடை நம்ம கடை தான். இப்போ M3 கார் ஆக்சசரிஸ். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு லைவ் லொகேஷன், கரண்ட் லொகேஷன் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் காருக்கு என்னென்ன A to Z அக்சசரிஸ் நீங்கள் வாங்குறீங்களோ ஸோ பில் ஃபைனல் அமௌண்ட் போடும்போது நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? கம்பல்சரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கார் வச்சுக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கார் பழைய காராக இருந்தீங்கன்னா M3 கார் ஆக்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புது காராக பக்காவாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அழகாக ஆக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது உண்டான பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா GP ரோட்ல M3 கார் ஆக்சஸ் கூகுளில் தட்டினா கூட அப்படிக்கிட்ட மேப் லொகேஷன் வந்துடும். நம்ம கடையோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பிராண்டட் பொருள் வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கொடுக்குறது தான் நம்ம கடையோட ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து இதை 3M சன்ஃபிலிம் வெளியில் எவ்வளோ சொல்கிறாங்க, ஸோ ஐஆர் சன்ஃபிலிம் என்கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, சோனி ஸ்பீக்கர்ஸ், JBL ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து நிறைய பிராண்ட் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வந்து என்கிட்ட 10K தான் பட்ஜெட், இல்லை 13K தான் பட்ஜெட், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும், சீட் கவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாமே முடிச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரீ தான், நான் ஓப்பனாக தான் பார்க்குறேன், எல்லாமே என்கிட்ட நான் ஒன்ஸ் பண்றேன், தரமா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட்டும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இல்லை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கடைக்குள்ள வர்றப்போ ஏதோ ஒரு சந்தேகத்தோட வந்தாலும் அவங்க இங்கேருந்து திரும்ப போறப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா சிரிச்ச முகத்தோட எங்களுடைய நண்பனா தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பி வாங்க, நண்பனா போங்க.